வணக்கம். இன்றைக்கி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சின்னோண்டு விஷயம். செல்ஃப் கண்ட்ரோல், தன்னை அடக்கி ஆளுறது செல்ஃப் கண்ட்ரோல். ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லாரும் பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்கோமா? மனிதர்களோடு பேசுவது குறைந்து விட்டதா? வெறும் இந்த டப்பா கூடயே பேசிகிட்டு இருக்கோமா? அப்போ அந்த உணர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இது இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குறைபாடு தான். மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்க முடியாது. இப்போ எங்கள் காலத்துலலாம் என்ன அப்படின்னாக்கா, அம்மா அப்பா யாராவது நம்மளை கண்டிக்கணும்னா ஒரு பார்வை பார்த்தா போதும், அப்படியே நம்மளுக்கு நம்ம ஏதோ தவறு செய்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அவங்க நம்மளை அடிக்க வேண்டாம், திட்ட வேண்டாம், எதுவுமே சொல்ல வேண்டாம், ஒரு பார்வை, அதை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் வந்துடும். இப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆக எதுக்காக இப்போ இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாக்கா, தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டால் உலகில் மிகச்சிறந்த வாழ்க்கையை நம்மால் வாழ இயலும். நம்ம உணர்ச்சி பூர்வமாகவே இருக்கிறோம். ஏன் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு தான் இப்போ புரியலையே வாழ்க்கையில். அப்போல்லாம் நிறைய சின்ன பிள்ளைகளோட ரோட்டில் விளையாடுவோம், சொந்தக்கார பிள்ளைகளோட விளையாடுவோம், எல்லாமே செய்வோம். இப்போ யாராவது ரோட்டுக்கு வராங்களா? கிடையாது. இந்த மட்டையை தூக்கிட்டு போகிற பிள்ளைங்க வேணால் விளையாடுது. அதில் கூட ஒரு இணக்கம் கிடையாது. ஒரு ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயிற்சி மாதிரி அதை எடுக்கிறாங்களே தவிர உணர்வு பூர்வமாக அவர்கள் அதனை கூட விளையாடுவது கிடையாது தான். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் நினச்சிக்காங்க. சரி, இப்போ ஏன் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இதில் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்க்கலாம். இது மிக முக்கியமான தன்மை, குவாலிட்டி. ஒரு மனிதனுக்கு தன்னை தானே கட்டுப்படுத்தி கொள்ளுதல் என்பது மிக 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 அவசியமான ஒரு பண்பாக அமைகிறது. இதில் என்ன செய்ய முடியும்? நாம் நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். எமோஷன்ஸ், அதை நம்ம கட்டுப்படுத்தணும். எடுத்த உடனே எனக்கு கோவம் வந்துருச்சுன்னு உடனே தாம் தும்னு குதிக்கிறது, சந்தோஷமாக இருக்குன்னா தலை கால் தெரியாமல் ஆடுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை தான் இந்த செல்ஃப் கண்ட்ரோலில் சொல்கிறேன். எமோஷன்ஸ், அழுகிறதுனா ஒரேடியாக அழுகிறது, உம்முன்னு தான் போய் எங்கேயாவது மூளையை காட்டி உட்காந்துக்கிறது, இதெல்லாம் இந்த எமோஷன்னு சொல்லக்கூடிய உணர்வுகளின் பங்களிப்பு. இந்த உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் வி ஹாவ் டு கண்ட்ரோல். அவற்றை நாம் நமக்குள்ளாக கட்டுப்படுத்தி கொண்டு வர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறோம், வார்த்தைகளை கட்டுப்படுத்துகிறோம், செயல்களை கட்டுப்படுத்த வேண்டும். செயல் என்ன? கோபம் வந்தோடனே பளிச்சுன்னு அடிச்சிருவோம், செய்வோமா செய்ய மாட்டோமா? வார்த்தைகள்னா என்ன? கோபம் வந்துடுச்சுனோடனே என்ன சொல்கிறோங்கிறதே தெரியாமல் பேசிடுவோம். நம் வாயை விட்டு வெளிவந்த வார்த்தைகளை திரும்ப முழுங்கி கொள்ளணும்னு சொன்னால் முழுங்க முடியுமானோ? வராது. வெளியில் வந்தது தான். அது மற்றவர்களை எந்த அளவு புண்படுத்தும் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதனால தான் செல்ஃப் கண்ட்ரோலில் முதல்ல என்ன சொல்கிறாங்க? நம்முடைய உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும், செயலையும் கட்டுப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும், நிலைப்பாடு என்பது சிச்சுவேஷன், நமக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த இடத்துல நம்ம இருக்கோம், யாரோட பேசி கொண்டு இருக்கிறோம், எதற்காக பேசுகிறோம், இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இது மூணையும் நம்ம என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு கோவம் வருதுன்னு இன்றைக்கி நான் போய் அடிச்சிடலாம், வெட்டிடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பின் விளைவு என்ன? நான் தான் அனுபவிக்க போகிறேன் இல்லையா? அதனால் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய தனி மனிதனின் கட்டுப்பாடு மிக 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 அவசியமாக ஆகிறது. இது மாதிரி இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குன்னா, நாம் எந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதை அது என்ன பண்ணுது? தெளிவாக காட்டுகிறது. கோவத்தில் குதித்ததுக்கு அப்புறமாவோ வேறு எதுவும் நம்ம பண்ணதுக்கு அப்புறமாவோ நமக்கு நம்முடைய இலக்கு தெரியாமல் போய்விடும். அதனால தான் இலக்கை மிகச்சரியாக உணர்வதற்கு இந்த 3 பண்புகளையும் நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்படி வச்சிட்ருக்கிறதுனால இல்லை அதையே நாம் பழக்கப்படுத்தி கொள்ளுவதனால் நமக்கு என்ன லாபம்? நீங்கள் எல்லாம் கேட்கலாம். சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க எமோஷனை கட்டுப்படுத்திக்க, அடிக்காத, உதைக்காத, கோபமாக பேசாத, இதெல்லாம் சொல்கிறீங்களே,
இதெல்லாம் நான் செய்யாமல் இருந்தால் மட்டும் எனக்கு என்ன லாபம்? இதையெல்லாம் நீ செய்தால்தான் வாழ்க்கையின் உண்மை தன்மை உனக்கு புரியும். உன்னுடைய இலக்கினை நீ மிகச்சரியாக அடையாளம் காண முடியும். அதற்கு ஏற்ப போக முடியும். ஆக இந்த 3ஐயும் நம்மளாம் என்ன செய்யணும்? கை எடுத்து பழக்க வேண்டும், பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்க அப்படின்னு நான் சொன்னோடனே யாரெல்லாம் பண்ண முடியாது, பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஒருவருடைய வாய்ப்புகள், சிச்சுவேஷன்ஸ், எந்த இடத்துல என்ன அமையுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதற்கு ஏற்றாற்போல் நாம் நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி, கோபத்தை கட்டுப்படுத்தி, அதனுடைய செயலையும் கட்டுப்படுத்தி நாம் கரெக்டாக போனோம்னாக்கா எந்த ஒரு இலக்காக இருந்தாலும் மிக எளிதில் நம்மால் பயணித்து வெற்றி பெற முடியும். இத்துடன் இதனை நான் நிறைவு செய்கிறேன். இதனை கேட்டு நீங்கள் உங்களது பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நன்றி.